அதாவது என்னோட கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும் விரும்புகிறாரு. பார்த்துருவோம். கஸ்டமர் எல்லாருமே வந்து அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாப்புல ஒரு ஒர்க் எப்படி போகுது, அப்படி ஒரு வீடு நல்ல காத்தோட்டமாக லைட்டிங்காக இருந்ததுனாவே மன நிம்மதி இருக்கும். நல்லா வெளியிலேருந்து உள்ள ஒரு என்ட்ரன்ஸில் பார்க்குறவங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம எப்படி கட்டினாலும் ஃபினிஷ் பண்ணால் அழகாக தான் இருக்க போகுது. ஆனால் ஸோ இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் உள்ளே கொடுக்கும்போது இன்டீரியரில் இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க இல்லையா ஹாலில், அதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, அதே மாதிரி பெரிய பால்கனி. ஹாய், நான் கோகுல் பேசுகிறேன். இப்போ கொளத்தூர் சென்னையிலேருந்து ஒரு ஆஃப் கிரவுண்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதை நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றிய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டலுக்காக டபுள் பெட்ரூம் வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர் வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ப்ளஸ் ஒரு கார் பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா 10/20 வரும். ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் எடுத்திங்கன்னா 10/20 வரும். ஒரு நல்ல ஷெடான் மாடல் கார் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து போடுறதுக்கான நோக்கமே என்னென்னா, ரொம்ப க்ளோஸாக ஒரு 45 டேஸில் வந்து கம்ப்ளீஷன், அதாவது கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம். இப்போ ஒர்க்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிளைண்ட்டு, அதாவது என்னோடய கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும் விரும்புகிறாரு. பார்த்துருவோம். சார் சொல்லுங்கள் சார். ஹாய், मेरा नेम मूर्ति, கோகுலோட ஓல்டு ஃப்ரெண்டு. சார் ஏஜ் சொல்லணும் சார். ஏஜ் சொல்லணும். ஏஜ் என்னுடைய வயசு இருந்து 75 வயசாச்சு. என்னோட அப்ராட்டில் இருந்தே நான் வேலையை பிடிச்சி இங்கே வந்திருக்கிறேன். பட் அவரை வச்சு நான் இதனுடைய 3 வீடு பண்ணியிருக்கிறேன். எனக்கு மன திருப்தியாட்டு அவர் செய்து தராரு. க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு போல் ஆகி போனார். அதனால தான் இந்த குளத்தூர் வீட்டையும் அவரே செய்து தரணும். அவருடைய ஓன் டிசிஷன்லேயே அவரே எல்லாமே டிசைன் பண்ணி அவரே பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கனால ரொம்ப ஹாப்பியாக பண்ணி தராரு. அங்கிள், இத்தனை வருஷம் முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்? இது குளத்தூர் பருத்திப்பட்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். பருத்திப்பட்டில் வீடு வாங்கினீங்கல்ல? ஆமாம், என்னுடைய ஓன் இதில் அவருடைய இதில் நம்ம வீடை வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட ஒரு பிளாட்டை நான் வாங்கியிருக்கேன். அடுத்தாப்பில் திருமல்ல வாயில் வைஷ்ணவ நகரில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் ஃப்ளாட்டில். அதுக்கு பிறகு இன்னொரு இடம் ஒன்று இருந்து அந்த இடத்த பாதி எடுத்து அது என்னோட இது பண்ண முடியாதுன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படியே 3-4 வீடு, இது 4வது வீடு தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரை ஹாப்பியாக அவர் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் அவர் நல்லா ஹாப்பி. அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது ஒரு பிளாட் வந்து அவர் வச்சுருந்தாரு, அதை ஜாயின்ட் வெஞ்சர் கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் கேஷு ஒரு ஃப்ளாட் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கட்டின ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட், அதில் ஒரு ஃப்ளாட் இன்வெஸ்ட் பண்ணார், வாங்கினார். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக அவருடைய ஓன் ஹவுஸ் இருந்த குளத்தூரில் அவருடைய சொந்த வீடை வந்து கட்டி கொடுத்தாரு. இதுதான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் சொன்ன மாதிரி ஒரு டபுள் பெட்ரூம், இது வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோம். டபுள் பெட்ரூம்னா டீசெண்டான சைஸ் இருக்கும். 10/10ல் 2 பெட்ரூமு, ஹால் வந்து ஒரு 14 ஃபீட் வரும் லென்த்து, 10 ஃபீட்டு வித்து, இந்த மாதிரி ஒரு வீடு. மெயினாக வந்து கார் பார்க்கிங். இப்போ உள்ள ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு 14 ஃபீட்டு லென்த் இருந்ததுன்னா ஒரு கார் விடலாம் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிட்டு ஒரு 10/14ல் ஒரு கார் பார்க்கிங் டிசைன் பண்ணுறாங்க. பட் என்னன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கார் மட்டும் இருக்கிறதுல அடிஷ்னலாக ஒரு 2 வீலர் 2 2 வீலர் மினிமம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 14 ஃபீட்டில் ஒரு கார் நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே சின்ன சைஸாக ஹெச்பேக்கில் வாங்கும்போது ஒரு சில பிராண்டில் வந்து சின்னதாக இருக்குது. அந்த காரே உங்களுக்கு வந்து 13 ஃபீட் வந்துடுது. ஸோ ஒரு காரை நிறுத்தும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மினிமம் ஒரு 1 ஃபீட்டாவது கேப் இருக்கணும். அந்த டோர் ஓப்பன் பண்ணணும். ஸோ 10 ஃபீட்டு வித்து கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லென்த்து 14 ஃபீட்ல எல்லாம் ஒரு கார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறுத்த முடியறதில்ல. அப்படி நீங்கள் நிறுத்தினாலும் ஒரு 2 வீலர் கூட உள்ள நிறுத்த முடியாது. இந்த டிசைனை பொறுத்தவரை கவர்டு கார் பார்க்கிங் டோட்டலாக லென்த்து மட்டும் 20 ஃபீட்டு கொடுத்துருக்கோம், வித்து 10 ஃபீட்டு கொடுத்துருக்கோம். இந்த 20 ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஷெடான் மாடல் காரு, எஸ்யூவியில் லாங் சைஸ், அதாவது 16 ஃபீட்டு இனோவா மாதிரி ஒரு நல்ல ஷெடான் மாடல் காரு, இனோவா மாதிரி ஒரு எஸ்யூவி மாடல் கார் வந்து நிறுத்தலாம். ப்ளஸ்ஸு 2 வீலரும் நிறுத்தலாம். ஸோ சப்போஸ் உங்களுடைய பிளாட் இதோட சின்ன சைஸாக இருந்ததுன்னா செகண்ட் ஆப்ஷன் நான் சொன்னது மாதிரி ஒரு ஹெச்பேக் கார் நிறுத்தம்னா ஒரு 14 ஃபீட்டு லென்த் இருக்கணும். 14 ஃபீட்டு வச்சிங்கன்னா தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரு 1/2 ஃபீட்டாவது கேப் இருக்கும். ஒரு 2 வீலர் நிறுத்துற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ இதை வந்து நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், லேண்ட் ஓனருடைய ட்ரீம். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம், மெயின் டோர் அங்கே இருக்குது. ஸோ மெயின் டோர் பக்கத்தில்
ஃப்ரண்ட் வியூ பார்த்த மாதிரி ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா 10x9 ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். நல்ல ஒரு ஊஞ்சல் போட்டு ஒரு 5 feet ஊஞ்சல் போட்டு ஆகிற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் ஞாபகம் வச்சுங்க, 1200 தான் இவ்வளோ பெரிய பால்கனியும் கொடுக்க முடிஞ்சிருக்கு. தென் உள்ளே பார்க்கலாம். ஸோ இது மெயின் ஹால். இந்த பால்கனிக்காக ஒரு நல்ல ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து வென்டிலேஷன். ஒரு வீடு நல்ல காற்றோட்டமாக லைட்டிங்காக இருந்ததுனாவே மன நிம்மதி இருக்கும். அப்படின்றதுனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மெயின் டோர் மட்டும் இருக்கிற இடத்துல கூட ஒரு சைடு விண்டோ, ஒரு லாங் சைஸ் விண்டோ கொடுப்போம். அல்லது இந்த மாதிரி ஸ்பேசியஸாக பண்ணும்போது பெரிய விண்டோவே கொடுத்துருவோம். ஹால்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைனில் விண்டோ. ஹாலில் ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த பிளாட்டு, அதனால ஈஸ்ட் பார்த்து பூஜை ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். காம்பேக்டாக இருக்கும். தென் இதில் ஒரு பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். 10x12 அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 8 feet லென்த் வரும், 4x8. அப்புறம் இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, அதாவது ஃப்ரண்ட்டில் பூஜை பார்த்தீங்க இல்லையா, அதோட பேக் சைடு வந்து ஒரு சின்னதாக ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சனுடைய என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே ஒரு ஆஃப்செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது கவுண்டர் டாப் வாஷ் பேஷன் ஒரு கிரானைட் கொடுத்து இது மேலே வந்து வாஷ் பேஷன். கிச்சனும் உங்களுக்கு 10x9 வரும் சைஸு. ப்ளஸ் கிச்சன்லேருந்து ஒரு சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த 1200ல் இந்த டியூப்ளெக்ஸ் வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டீங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ப்ளஸ் கிச்சன், பாத்ரூம், பூஜா, ஸோ ஸ்டேர்கேஸ் நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கிறோம். இதுலேயே ஒரு பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம், பூஜை ரூம், ஸ்டோர் ரூம் ப்ளஸ் வந்து டியூப்ளெக்ஸ் ஸ்டேர்கேஸ் இதெல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். மெயினாக என்னோட சைட்டு எல்லாமே என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ப்ரீமியமாக ஒரு பில்டிங் பண்ணணும் அப்படின்னும் போது அதில் என்னென்ன பண்ண முடியும். ஒரு நல்ல விண்டோஸ், பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுக்கலாம். மெயினாக இந்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்து வால் பட்டி பார்த்துருக்காங்க. இந்த பொட்டி பார்க்குறதுனால என்னென்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ண வேண்டியது இருக்காது, ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் உள்ளே கொடுக்கும்போது இன்டீரியரில் இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஃபினான்ஸை வச்சு, அதாவது பணத்தை மட்டும் வச்சு ஒரு வீடை பிரீமியமாக கட்டணும்னு நினைக்கிறத விட நீங்கள் செலக்ட் பண்ணுற பர்சன், அந்த கான்ட்ராக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடான பர்சனாக இருக்கணும். அவர் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கணும். அவரும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களால் ஒரு நல்ல ப்ரீமியமான வீடை வந்து எக்கனாமியாக பட்ஜெட்டில் பண்ணி முடிக்க முடியும். ஸோ என்னோட சைட்டு எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் இந்த டிசைனில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதே இல்லை. இந்த ஸ்டேர்கேஸ் ஏறுற ஏரியா இருக்கு இல்லையா, இந்த மிட்லேண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கலாக 2 விண்டோ கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா நல்லா வெளியிலேருந்து உள்ள ஒரு என்ட்ரன்ஸில் பார்க்குறவங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ப்ளஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். பொதுவாகவே ஸ்டேர்கேஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வீட்டில் நானே பார்த்துருக்கேன், ஒரு குடவுன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னது தான், வென்டிலேஷன் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது செகண்ட் ஃப்ளோர், அதாவது டியூப்ளெக்ஸ் வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஆக்சுவல் பில்டிங்குடைய செகண்ட் ஃப்ளோர். ஸோ இப்போ டியூப்ளெக்ஸில் மேலே படி ஏறி வந்தது, மேலேயும் இதே மாதிரி ஒரு நல்ல ஹால் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க இல்லையா, ஹாலில் அதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோ, அதே மாதிரி பெரிய பால்கனி, அந்த 9x10 பால்கனி. அதுக்கப்புறம் அப்படியே டெரஸ் போகிறதுக்கு அதே ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி ஆரம்பிச்சோமோ டியூப்ளெக்ஸில் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். விண்டோவும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்த அதே மாடல். இந்த போர்ஷனில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய பெட்ரூம், அதாவது 12x16க்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டுமே உங்களுக்கு 7x4 வரும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம், அதுவும் 8x4. இது ஒரு செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், அதாவது ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாகவும் ரெஸ்ட் ரூம் தனியாகவும் பெரிய இதுவும். ஸோ இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம், 3 பெட்ரூமில் 2 மாஸ்டர் பெட்ரூம், 2மே அட்டாச்சு டாய்லெட்டோட டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவுடைய நோக்கமே என்னன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஜ்
அதாவது பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வால் பொட்டி பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் பார்க்குறோம். இந்த வீடு ஃபினிஷ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் டிசம்பர் 14 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அக்டோபர் லாஸ்ட்டில் இருக்கும். நவம்பர் டிசம்பர் மொத்தமே ஒரு 45 டேஸில் இந்த பில்டிங் வந்து நம்ம டைல்ஸ் வர ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் சொல்ல வந்தது அது இல்லை. ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் எல்லாருமே வந்து அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாப்புல ஒரு ஒர்க் எப்படி போகுது அப்படின்றத அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நீங்கள் வயரிங் பண்ணிடலாம், டோர்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிளாஸ்டரிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த ரெஸ்ட் ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், பிளம்பிங் பைப், கன்சீல்டு பைப்பெல்லாம் வச்சு பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். பிளாஸ்டரிங் ஒர்க்கு முடிஞ்ச உடனே நடக்க வேண்டிய வேலை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கும். வாட்டர் ப்ரூஃபிங், பாத்ரூம் எல்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். பிளம்பிங் பைப்பு கன்சீல்டு வைக்கணும். ப்ளஸ் கிச்சன்லேயும் அதே மாதிரி பிளம்பிங் பைப்பு, வீட்டு உள்ள எங்கெல்லாம் பிளம்பிங் லைன் வருதோ, வாஷ் பேசன், வாஷிங் மிஷின், பாத்ரூம் ஏரியா எல்லாமே வந்து கன்சீல்டு பைப் லைன் வச்சு முடிக்கணும். அதை வச்சு முடிச்சிடும். பெயிண்டரை வச்சு வால் பட்டி பார்க்குற ஒர்க்கை முடிக்கணும். ஸோ இந்த வால் பட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக டைல்ஸ் ஓட்டலாம். டைல்ஸ் ஒட்டி முடித்த உடனே தான் வயரிங் பண்ணி சுவிச்சஸ் போடணும். ஸோ டைல்ஸ் முடித்த உடனே தான் டோருடைய கரெக்டான மெஷர்மெண்ட், ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடைச்சி டோர் ஆர்டர் போட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் இந்த ஒர்க்கு பண்ண முடியும். சில நேரம் கஸ்டமர் கேட்பாங்க, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வயரிங் பண்ணிடலாமே அப்படின்னு. வயரிங் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் கிடையாது. இப்போ வயரிங் பண்ணலாம். பட் என்னன்னா அந்த வயர்லாம் வெளியில் தொங்கிட்டு இருக்கும். ஒரு லேபர் தெரியாமல் அதை பிடிச்சி இழுத்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரே டைம் நம்ம டைல்ஸ் முடிச்சுட்டு தான் இந்த வயரிங் பண்ண முடியும். டைல்ஸ் முடிச்சுட்டு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப க்ளோஸாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த ஒர்க்கை இப்படி தான் வாட்ச் பண்ணி பண்ண முடியும். நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா அந்த பில்டிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க்கு எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றது நிறைய கஸ்டமருக்கு தெரியல. பொதுவாகவே எலிவேஷன்லாம் நம்ம எப்படி கட்டினாலும் ஃபினிஷ் பண்ணால் அழகாக தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம ஆன் கோயிங் ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு லைவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோடைய நோக்கமே. கண்டிப்பாக வீடு கட்டுற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை சரௌண்டிங்கில் பிளாட் இருந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் தேடினீங்கன்னா என்னோடய நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தராக நம்ம வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருடைய டீட்டெயில் இருக்கும். மெயினாக என்னோடய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா இதை விட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.